இந்த தௌஹீதை ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுங்கள், நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லுங்கள், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இத்தகி தாவத்தல் மதுரும், அநியாயக்காரனுடைய, பாதிக்கப்பட்டவனுடைய, அநீதிழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த முஆத் என்கிற நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதரிட்ட கட்டளை என்ன? நான் எந்த தௌஹீதை சொன்னனோ நீனும் இந்த மக்களுக்கு போய் தௌஹீதை சொல்லு, தௌஹீதின் பால் அலை என்று சொன்னார்கள். என்னமோ தௌஹீதுங்கிற வார்த்தை குர்ஆனில் இல்லாத மாதிரி விளங்கல, இவங்க தேடி பார்க்கல. இவனுக்கு காமால கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சையா தெரியுற மாதிரி இவன் பாத்திரத்துல தௌஹீத் இல்ல அப்படி போறாங்க. இந்த ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா இவங்க சொல்றாங்க தௌஹீத்வாதினா நரகவாசி இப்படிங்கிறாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு ஹதீஸ்களை இருட்டடிப்பு பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளை கொச்சப்படுத்துறாங்க. நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இந்த மேடை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, இதுல ஒளி ஏற்பாடு, இந்த டியூப்லைட்டு, இந்த மற்ற அனைத்து சேர் ஏற்பாடுகளுக்கெல்லாம் பெரிய அளவிலான பொருளாதார செலவுல செஞ்சிருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கக்கூடிய சமுதாயம் அதற்காக அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்நோக்கி வாரி வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா எல்லா மாந்தர்களையும் எழுப்புவான், காஃபிர்கள் எல்லாம் முதல்ல நரகத்துக்கு தள்ளிடுவான், மூமின்களை ஏகத்துவவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த ஏகத்துவவாதிகள சில பேர் வரதட்சணை வாங்கியிருப்பான், பாவம் பண்ணியிருப்பான், தப்பு செஞ்சிருப்பான். அந்த தவறுக்காக வேண்டி அல்லாஹ் நரகத்தில் அவங்களை அனுப்பிவிட்டு பிறகு மீண்டும் சொர்க்கத்துக்கு எடுப்பான். சொர்க்கத்தில் எடுக்கும் போது என்ன காரணத்தினால் அவர்களை எடுப்பான் தெரியுமா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். தௌஹீது தான் நரகவாசின்னு தப்பா வழங்கியிருக்கிறாங்க. நரகத்துல ஒருத்தன் தள்ளப்பட்டாலும் கூட அவன் உள்ளத்தில் இந்த உலகத்தில் தௌஹீத் இருந்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கும் என்பதை விளங்கிக்கணும். எந்த அளவுக்குனா அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை சொர்க்கத்தில் பார்த்து கேட்பான், சொர்க்கவாசிகளே உங்களுக்கு போதுமா, இன்னும் ஏதாவது வேணுமான்னு கேட்பான். அப்ப சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், இறைவா எங்களை நரகத்திலிருந்து திருப்பி சொர்க்கத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற, இதை விட வேற எங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நீங்க யாருக்காவது பரிந்துரை பண்ணணும்னு நீங்களா நினைக்கிறீங்களா? நல்லா கேட்பான். யாருக்கு பரிந்துரை பண்ணணுங்கிறது அல்லாஹ் தான் முடிவெடுப்பான். யார் பரிந்துரை பண்ணணும், எதுக்காக பரிந்துரை பண்ணணுங்கிறது அல்லாஹ் முடிவெடுப்பான். அல்லாஹ் கேட்கிறான். கேட்கும் போது அவர்கள் சொல்வார்கள், இறைவா இன்ன ரிஜாலன், சில மனிதர்களை பார்க்க முடியவில்லை சொர்க்கத்தில், கானு யுஸல்லூனமானா எங்களோடு அவர்கள் தொழுதார்கள், வயசுமுனமானா எங்களோடு நோன்பு வைத்தார்கள், வயத்தசத்தகுனமானா எங்களோடு தர்மம் செய்தார்கள், வயமலுனமானா எங்களோடு களப்பணி ஆற்றினார்கள், ஆனால் அவர்களை சொர்க்கத்தில் பார்க்க முடியல இறைவா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், சொர்க்கவாசிகளே அந்த சகோதரர்களை நீங்கள் போய் அழைத்து வாருங்கள், நரகம் உங்களை தீண்டாது என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், நீங்கள் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும், இணை வைப்பிருந்தால் கூப்பிட்டு வந்துடாதீங்க என்று சொல்லி அந்த ஈமானின் காரணத்தினால் தௌஹீதின் காரணத்தினால் தான் அவன் சொர்க்கத்துக்கே வரான். இது சிறப்பா இழிவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தௌஹீத்வாதில சொர்க்கத்துக்கு போயிடுவான். சில பேரு அவன் பாவம் பண்ணதுக்காக வேண்டி நரகத்துக்குள்ள போயிருப்பான். அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நல்லா யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. சில பேர் நரகத்துக்கு போயிருப்பார்கள், அல்லாஹ் என்ன செய்வான், அவர்கள் தௌஹீத்வாதிகளாக இருந்த ஒரே காரணத்திற்காக சில தண்டனைகளை கொடுத்ததோடு அவர்களை சொர்க்கத்தின்பால் அழைப்பான், நரகத்திலிருந்து வெளியேற்றுவான், ஜீவ நதியில் போடுவான், அவர்களை சுத்தப்படுத்துவான். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இறை வசனத்தை கூட அங்கே சொல்றாங்க, ருப்பமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அடடா, காஃபிர்கள் வேதனைப்படுவார்களாம், கை சேதப்படுவார்களாம். தௌஹீத்வாதி வந்தா சொர்க்கத்துக்கு போயிட்டான், சில தௌஹீத்வாதி நரகத்துக்கு வந்திருக்கிறான், அந்த நரகத்தில் இருந்தாலும் கூட அந்த தண்டனைகள் போக அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் இருக்குங்கிற காரணத்தினால, இணை வைக்கலங்கிற காரணத்தினால சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டானே, கூப்பிட்டானே, காப்பாத்திட்டானே. லவ்கானு முஸ்லிமீன், நாமெல்லாம் முஸ்லிம்களா இருந்திருக்க கூடாதா என்று வேதனைப்படுவார்கள் என்று அந்த இறை வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. இதெல்லாம் இருட்டடி பண்ணிட்டு தௌஹீத்வாதி நரகம் இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ஒருவன் ஏகத்துவவாதியாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய திருப்தி கிடைக்கும், அந்த பாக்கியம் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தபாரக வ தஆலா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஜ்மஉல் அவ்வலீன வல் ஆகிரீன ஃபீ ஸஈதின் வாஹித்
மறுமை நாள் வரும், உலகமாந்தர்கள் அழிக்கப்படுவார்கள், ஒன்று திரட்டப்படுவார்கள். ஃபீ சித்தத்தி ஐயா ஃபீ ஐயா யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப சனா, 50,000 ஆண்டுகள் மதிப்புள்ள ஒரு நாளில் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுகிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருக்கின்ற ஆரம்ப கால மக்களையும் கடைசி கியாமத்து நாள் வருவதற்கு முந்தின நாள் வாழ்ந்த மக்கள் வரைக்கும் அனைவரையும் ஒன்று திரட்டுவான், ஒரே மண்ணில் திரட்டுவான், ஒரே திடலில் திரட்டுவான். அப்படி திரட்டி இறைவனுக்கு இணை வைத்தவர்கள், இறைவனை நிராகரித்தவர்கள், நயவஞ்சகத்தனம் செய்தவர்கள், இரட்டை வேடம் போட்டவர்கள், மாறு வேஷத்தில் நடித்தவர்கள், கொள்கையில குழப்பம் விளைவித்தவர்களை எல்லாம் நரகத்திலே தள்ளிவிட்டு ஏகத்துவவாதிகள் மட்டும் மீதி இருப்பார்கள். அந்த இடத்துல எபுக்கல் முவஹிதூன், தௌஹீத்வாதிகள் மட்டும் மீதி இருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து சொல்ல சொல்வான். யுனாதி முனாதி தஹ்தல் அர்ஷ், அர்ஷுக்கு அடியிலிருந்து மலக்குமார்கள் அழைப்பார்கள். யா அஹ்ல தௌஹீத், தௌஹீத்வாதிகளே, இன்னல்லாஹ கத் அஃபா அன்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், வாருங்கள் சொர்க்கத்திற்கு என்று அழைப்பார்கள் என்ற ஹதீஸ் தபுரானி மோஜமுல் அவுசத் என்ற ஹதீஸ் நூல்ல 1336வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குதே. உங்க நியாயமான உள்ளத்தோடு இந்த வார்த்தையை யார்த்தையாவது சொன்னீங்களா? இந்த ஹதீஸ் இருக்குங்கிறத எடுத்து மக்கள்கிட்ட பேசுனீங்களா? அட நாங்க ஏற்றுக்கொண்ட கொள்கை என்ன? உனக்கு இந்த பேரு அலர்ஜியா இருக்குது. கொள்கை என்ன? அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்று சொல்ற கொள்கை உனக்கு குழப்பமா? நாங்க மக்களிடத்தில் விருப்பத்தை சம்பாதிக்க விரும்பல. நீங்கள் எங்களை வெறுத்தாலும் ஒரு காலம் வரும் நீங்கள் எங்களை நேசிப்பீர்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை வெறுத்தவர்கள், ஒதுக்கியவர்கள், அடித்தவர்கள், ஓரங்கட்டியவர்கள், ஊர் நீக்கம் செய்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அல்லாஹ்வின் கிருபையினால் தௌஹீத்வாதிகள். அதே போன்று இன்றைக்கு எங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தலைமுறை காலம் கழித்து அவர்கள் தௌஹீத்வாதிகளாகி விடுவார்கள். இன்றைக்கு நீங்கள் எங்களை வெறுக்கலாம், என்றைக்காவது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நீங்கள் எங்களை நேசிப்பீர்கள். எங்களை நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நீங்கள் நடப்பீர்கள் என்பதற்குத்தான் இந்த சத்திய பிரச்சாரத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தவிர உங்களிடத்தில் விருப்பத்தை பெற வேண்டும், நேசத்தை பெற வேண்டும், உங்களோடு சமாதானம் புழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு முக்காடு போட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசி இடையில 4 சுப்ஹானல்லாஹ் போட்டு நாங்கள் தான் இளைஞர் சமுதாயத்தின் படையெடுப்பு என்று ஏமாற்ற வரவில்லை. உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்திருக்கிறோம். நாங்க சொன்னது குர்ஆன்ல இல்லன்னு எடுத்து காட்டுங்க, ஹதீஸ்ல இல்லன்னு எடுத்து காட்டுங்க, நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. நாங்க உங்களை சவால் விடுகின்றோம். நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையில ஒரு முரண்பாடு இருக்குதா, ஒரு பிழை இருக்கிறதா? உங்களுக்கும் கூட இவர்கள் சரியான கொள்கையை தான் சொல்றாங்க, நம்ம பகிரங்கமா ஏற்று வர முடியலங்கிற தயக்கம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தவறான கொள்கையில் இருக்கின்றோம் என்று யார் எங்களை சித்தரித்து பேசுகிறார்களோ அவர்கள் எங்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்ன? சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள். இவர்கள் தான் சஹாபாக்களை இழிவுபடுத்துகிற கபோதிகள், சலஃபிகள் என்று பெயர் வைத்துக் கொண்டு புதிய தத்துவத்தை உலகத்திற்கு சொல்கிறார்கள். என்ன தத்துவம் தெரியுமா? நீங்க எல்லாரும் முஸ்லீம் இல்ல. அவங்க தத்துவம் என்ன? நீங்க எல்லாம் இஸ்லாத்தை சொல்வதற்கு உங்க யாருக்கும் தகுதி இல்லை. தமிழ்நாட்டில் உள்ள எவனுக்கும் தகுதி இல்லை, எந்த உலமாவுக்கு தகுதி இல்லை, எந்த அறிஞருக்கு தகுதி இல்லை. ஆனா அவங்களே 4 பேரை கூட்டு வந்து பேச வைப்பாங்க, அவன் தமிழ்நாட்டுக்காரனா இருப்பான். ஆனா இவங்க என்ன பண்றது? உண்மையான இஸ்லாத்தை சொல்வதற்கு அளவுகோல் என்ன தெரியுமா? மதீனாவில் படிச்சிருக்க வேண்டும், மதீனாவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், அந்த பட்டத்தினுடைய தொடர்ச்சி இருக்க வேண்டும். இவங்க யாரு? அட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல மதீனாவுல யூனிவர்சிட்டி இருந்துச்சா? ஆனா சஹாபாக்கள் போய் கற்றறிந்து மதனிங்கிற பட்டத்தை வாங்கினாங்களா? இவன் தத்துவம் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத தத்துவத்தை இவன் மார்க்கம்ங்கிற பேர்ல திணிக்கிறான். இவன் சலஃபின்னு சொல்லி வழிகட்ட கொள்கையை மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை இழிவுபடுத்துது இவங்களா நாமளா? நாம ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றது இல்லையா? பேசின பயான்ல எத்தனை பேர் ரலியல்லாஹு சொல்றோம்? அட அல்லாஹ் தூதருடைய தோழர்களை மட்டும் தான் நேசிக்கிறானா? இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி, அல்லாஹ்வுடைய பாதையில இறை நம்பிக்கை கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல படைப்பினங்களாக தேர்ந்தெடுத்து கொண்டு ரலியல்லாஹு அன்ஹும், அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான், ஒரு அது அன்ஹு, இவர்களும் அல்லாஹ்வை நேசிக்கின்றார்கள் சொல்லி அல்லாஹ் சூரா பைனாங்கிற அத்தியாயத்துல தெளிவா சொல்லி இருக்கிறான். எல்லாரும் அல்லாஹ் நேசிப்பான். சஹாபாக்கள் நம்ம ரலியல்லாஹு அன்ஹுன்னு போடுறது வழக்கம். ஆனால் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் சொல்வதில்லை, சஹாபாக்களை திட்டுகிறார்கள் என்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் எப்பேற்பட்ட போர்ஜரின்னா இளைஞர் சமுதாயத்தை நாசமாக்குறதுக்கு ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. ஆம்பளைங்க எல்லாம் சுய இன்பம் காணலாம், தப்பில்லை. எப்படி ஒரு சபையில சொல்றது கூச்சமா இருக்கிற அளவிற்கு, அட இளைஞனா இருந்தால் திருமணம் முடி, இல்லை என்றால் நோன்பு வைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இவன் என்ன பண்றான்? சுய இன்பம் எல்லாம் காணலாம். ஏன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. யாரை இழிவுபடுத்துறான்? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இறைவா
இவரை மார்க்க தேர்ச்சியாளர் ஆக்குன்னு பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு நீ இப்படி சொல்லலாமா? என்ன சொல்லியிருக்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதாக எவனோ எழுதி வச்சிருக்கிறான், இது இப்னு அப்பாஸுடைய நாவிலிருந்து வந்திருக்காது என்றல்லவா நீ உண்மையான ஏகத்துவவாதியா இருந்தா சொல்லணும். இவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாரும் அரவணைக்கணும், மேடை கிடைச்சா பேசணும்னு நினைக்கிறாங்க. இவர்களுடைய தோற்றத்தை நீங்க வரலாறு திருப்பி பாருங்க. சிங்கப்பூர்ல தப்லீக் ஜமாத்தா இருப்பான், மலேசியாவில் தௌஹீத் ஜமாத்னு சொல்லி இருப்பான், சவுதியில நாங்க தான் குர்ஆனை பின்பற்றோம், தமிழ்நாட்டில் ஃபுல்லா தௌஹீதை போதிச்சு தர்கா உடைச்சோன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சுன்னத் ஜமாத் மேடையில் ஏறுவான், இலங்கையில போய் தப்லீக் ஜமாத் மேடையில் ஏறுவான். இவர்கள் வரலாறு நீங்க புரட்டி பாருங்க. இன்னத்தை இவன் தௌஹீது சொல்றான், இவங்க சொல்ற கொள்கை என்ன தௌஹீது? நீ ஒழுங்கா மக்களுக்கு தௌஹீது சொன்னையா? நாங்க இந்த 30 ஆண்டு காலமா சொன்னோமான்னு பேசுவோமா? மக்களை வழிகெடுத்தது யாருன்னு பேசுவோமா? அட நேரிய வழிக்கு கொண்டு வந்தது யாரு? இன்னைக்கு எந்த சமுதாய மக்களோட தொலைக்காட்சியில 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இஸ்லாமிய சமுதாயம்னா அவர்களுக்கு நாகூர் தர்காவை காட்டுவார்கள் தொலைக்காட்சியில. இன்னைக்கு காட்ட முடியுதா? பள்ளிவாசல காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்? பிற மதத்தவர்களுக்கு கூட மிக தெளிவாக உணர்ந்து விட்டார்கள் இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு. அந்த அளவிற்கு தமிழ் பேசும் மக்களிடத்துல தர்கா வழிபாட்டுக்கு எதிராக, தாயத்துக்கு எதிராக, தட்டுக்கு எதிராக, தகடுக்கு எதிராக, இந்த மாதிரி மாந்திரீகமும் பில்லி சூனியத்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல குறிப்பிடுகிறான், எவனுக்கு சூனியம் பண்ண முடியாது, சூனியம்ங்கிற கலை இருக்கிறதுன்னு ஏமாற்ற முடியாது, இந்த நபிக்கே செய்ய முடியாது. யாராவது இந்த நபிக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக சொல்வாரே ஆனால் அவன் அநியாயக்காரன், அவன் காஃபிர். நல்லா சொல்றான். எப்படி சொல்றான்? வகாலல் லாலிமூன, அநியாயக்காரர்கள் தான் சொல்வார்கள் இந்த நபி சூனியம் வைக்கப்பட்டவர் என்று. இன்னைக்கு நபிகள் நாயகத்திற்கு சூனியம் வைக்கப்பட்டது என்றும், பல நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கம் போட்டு கிடந்தார்கள் என்றும், அவர்கள் செய்வது அவருக்கே தெரியவில்லை என்றும், திருக்குர்ஆனை மறந்து விட்டார்கள் என்றும் மேடை போட்டு பேசக்கூடிய இந்த சலஃபி என்ற வழிகேடர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் வச்சதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான் அநியாயக்காரன் தான் சொல்லுவான் இந்த முகமதுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீது சத்தியமாக, மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன், உனது இறைவனது அருளால் நீ மூடர் கிடையாது, மடையர் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்படிப்பட்ட தூதருக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தௌஹீத்வாதிகள் அல்ல, தரங்கெட்ட தௌஹீது பெயர் வழிகளால் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கொள்கை அல்லாஹ் ஒருவன் தான் என்ற தத்துவம் திருமறை குர்ஆனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கின்றது. திருமறை குர்ஆனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் உள்ள ஏகத்துவமாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சித்தாந்தமாக இருக்கிறது. அதன் பக்கம் தான் நாங்கள் மக்களை அழைக்கின்றோம். இறைவனின் வணங்குவதிலும், இறைவனை மட்டும் வணங்குவதிலும், அவனுக்கு இணைத்துளை இல்லை என்று சொல்வதிலும், இறை தூதரை மட்டும் பின்பற்றுவதிலும், அந்த பின்பற்றுவதில் இறை தூதருக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்பதை பிரகடனப்படுத்திலும் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இப்படிப்பட்ட தெளிவான கொள்கை இருக்கிற காரணத்தினாலதான் கிறிஸ்துவ சமுதாயமாக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் சரிகட்டி கலந்துரையாடல் செய்து இஸ்லாத்தை நிரூபணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் இந்த ஜமாத்திற்கு, இந்த கொள்கைக்கு வழங்கி இருக்கின்றான். எந்த அளவிற்கு கடவுளே இல்லை என்று சொன்ன நாத்திகனும் கூட விவாத களத்தில் வந்து இந்த உலகத்தை எல்லாம் வெடிக்க செய்த ஒரு சக்தி இருக்கிறது உண்மைதான் என்று அவருடைய அந்த கொள்கையை மண்ணை கவ வைக்கக்கூடிய ஒரு தாக்கம் இந்த ஏகத்துவத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்றால், அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல சத்தியத்துடைய வெயிட்டை சொல்றான். என்ன வெயிட்டு? பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது ஓங்கி வீசுகிறோம், அந்த சத்தியம் அசத்தியத்தை போட்டு நொறுக்குகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த கொள்கையை, சரியான கொள்கையை மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதோடு எங்கள் மீது குற்றக்குறை காணக்கூடியவர்களாக இருந்தால் சமூக நல்லிணக்கத்தோடு கலந்துரையாடல் செய்து கொள்ளலாம், விவாதங்கள் செய்து கொள்ளலாம், எங்களை பற்றி நீங்கள் புகார் இருந்தால் நேரடியாக எடுத்து வையுங்கள் என்று சொல்லி பல்வேறு விவாத களங்களை சந்தித்து இந்த சத்தியத்தை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம்.
வேண்டும், நீங்கள் ஆற தழுவ வேண்டும் என்று நாங்கள் உங்களிடத்தில் விரும்பவில்லை. நீங்கள் இந்த ஜமாத்தின் உறுப்பினர் அட்டை கூட பெறாவிட்டாலும் பரவாயில்லை, அடையாளத்திற்கு இந்த ஜமாத்தில் ஒரு பொறுப்பில் அங்க வகிக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை. இந்த சொற்பொழிவு எந்த வீடுகளில் எல்லாம் மூளை முக்குகள் எல்லாம் சென்றடைகிறதோ நீங்கள் மனம் திறந்து யோசித்து பாருங்கள். நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையில் குழப்பம் இருந்திருக்கின்றதா? இந்த தௌஹீதிற்கு எங்கேயாவது வேட்டு வைத்திருக்கின்றோமா? அல்லாஹ்வை பரிபூர்ணமாக நாம் வணங்குகிறோமா என்பதை மனப்பூர்வமாக யோசித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களில் மரண தருவாயில் சிலர் இருப்பார்களே, சில நிமிடங்களில், சில நேரங்களில், சில நாட்களில் மரணிக்க போகிறார்கள் என்ற தருவாயில் இருப்பார்களே, அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். வணக்கத்திற்குரியவன், வழிபாட்டிற்குரியவன், வேண்டுதலுக்குரியவன், போற்றுதலுக்குரியவன், புகழுதலுக்குரியவன், பாவத்திற்குரிய பாவ மன்னிப்புக்குரியவன், பாதுகாவல் தேடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லித்தாருங்கள். இன்னஹு மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ். யாருடைய கடைசி தத்துவம், கடைசி கொள்கை, கடைசி முழக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றதோ தஹலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.